பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பங்கள், நம்முடைய குடும்பங்கள், என்னுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து பாதுகாத்து, எவ்வளோ தீமை நிறைந்த உலகம்தான், ஆனாலும் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள் உங்களை என்னை பிரவேசித்து ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய இரக்கங்கள் பெரியது, காலை தோறும் புதிவிழாய் இருக்கிறது. எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களையும் என்னை விட்டு விலகாத தேவனாய் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய கரங்களை, என் கரங்களை பிடித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கரத்தை நாம் பற்றி கொண்டு, அப்பா விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு என்கிற பாடலை பாடி உங்களை தாப்பா நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாமா? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. நீதானே என் வாஞ்சை எல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகின்றீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்து கொள்வீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. என் உள்ளத்தின் பலனே நீதானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரோடு வாழுகிறது ஒரு பாக்கியம். விரஹம் தன்மே ரஹத்தனா கரபா ஷம்சலாகே துரி கரந்தரஹம் ரகதனாமே ஆந்துரு குரபா திகஸ்லி கலி கரஹத்துன் கியாரிதியாத்து பிரகத்தன தியங்கரபா. ஏசப்பா, போன மாதம் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி எங்களை அப்படியே ஆசீர்வதித்து வந்திருக்கிறீங்க, ஆசீர்வதிப்பீங்க. இந்த மாதத்திலையும் நான் உங்களோடு கூட உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே தகப்பனே, உமக்கு நன்றி. ஒரு புதிய ஆண்டவரே வாக்கு தத்தத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் துவங்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்தீங்களே, உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லி
எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இந்த அன்பற்ற உலகத்தில், அநீதி நிறைந்த உலகத்தில், தேவைகள் நிறைந்த உலகத்தில், நிர்பந்தங்கள் நிறைந்த உலகத்தில், சில சூழ்நிலைகள் நிமித்தம் குடும்பங்கள் தனித்தனியாக ஆங்காங்கு பிரிந்து கிடந்தாலும், சில ட்ரீட்மெண்ட் நிமித்தமாக பிரிந்து கிடந்தாலும், சில சூழ்நிலைகளை தனிமைப்படுத்தப்பட்டாலும், என் ஆண்டவரை நீங்கள் சொன்ன வார்த்தை, உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த மாதமெல்லாம் அன்றைய மகிழ்ச்சியோடு வாழ, உங்களை விட்டுவிடாதபடி, உங்கள் பிரசன்னத்தை விட்டுவிடாதபடி, உங்களை அலட்சியம் பண்ணிவிடாதபடி இந்த பிப்ரவரி மாதத்தில் காத்துக்கொள்ளும், எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நாளில் நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, உங்கள் நடுவிலே இருக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20. இதில் 20வது வசனத்தை நாம் இந்த மாதத்துக்குரிய வார்த்தையாக, வாக்குத்தத்த வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, 2 பேரோ 3 பேரோ எந்த இடத்துல என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். அப்போ இந்த நாளில் பாருங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறேன்ட்டாரு. இது ஒரு பக்கம் சந்தோஷமான காரியமாக காணப்படலாம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவர் நம் நடுவில் இருக்கிறபடினால ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய யோசனைகள், நாம் திட்டமிடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்தும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது மாதத்தின் முதலாம் நாளாக இருக்கிறதுனால இந்த நாளை நாம் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற ஒரு காரியத்தை குறித்தாகிலும், எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒரு மனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த மாதம் நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோன்னா, தனி ஜெபம் உண்டு தான். ஆனால் நிறைய பேருக்கு தனி ஜெபம் பண்ண முடியாதபடி, அநேக நாட்கள் வீடுகளிலே தேவ பிரசன்னத்தை அவ்வளவா உணர முடியாதபடி, இல்லைன்னா குடும்பத்தில் அநேகர் இருக்கும்போது, கூட்டத்தில் இருக்கும்போது சரியாக ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படலாம். சில பேர் குடும்பத்தில் இருந்து கொண்டு அவங்களால அந்த உபவாசம் இருக்க பழகாதவங்களுக்கு உபவாசிக்க முடியாத தடைகள் காணப்படலாம். பிரசன்னம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒருவேளை நீங்கள் வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, என் நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்று கூடி இருங்க. ஒரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்வதற்கு முன்னாடி அது சொல்லிடுங்க. இப்போ நம்ம ப்ரேயர் எல்லாம் நடத்துகிறோன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நாள் குடும்ப ஆசீர்வாதத்துக்கான நாள், இந்த ஜெபம் தனிப்பட்ட சுத்திகரிப்புக்கான ஜெபம், இந்த நாள் தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்ம பாவங்களுக்காக நாம் அழுது ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்க போகிறோம் முதலே சொல்லும்போது தான் அதற்கான ஒரு மனது பக்குவத்தோடு ஜனங்கள் வருவாங்க. எதுவும் இல்லாமல் ஏதோ டெய்லியும் நம்ம அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா, ஒரு காரியத்தை குறித்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா அது ஒரு நல்ல ஒரு குழப்பங்கள் தான் காணப்படும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, புரிந்து கொள்ளுதல் இருக்காது. அதனால தான் வசனம் சொல்லுது, உங்களில் 2 பேர் நீங்கள் கூடிட்டீங்க, நாமத்தினால நான் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து 2 பேரும் ஒருமனப்படும்போது நான் என்ன செய்வேன், அந்த ஜெபத்தை கேட்பேன். பிதாவாகிய தேவன் கேட்கிறார். என் நாமத்தினால் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த காரியத்துக்கு பரலோகத்தில் இருக்க பிதா பதில் அளிப்பார். அப்போ முதலாவது என்ன வேணும், நம்ம ஒருமனப்பட வேண்டும், கூடி வர வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் கூடி வருகிற நம்மிடத்தில் பயபக்தி காணப்பட வேண்டும். கூடி வருகிற நாம் எதுக்கு ஜெபிக்க போகிறோம் என்கிற தெளிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்க நம்ம நினச்சிருக்கும் போது இன்னையோட நம்மளோட வருகிற 2 பேர் 3 பேர் ஒருவேளை இதுக்கு முதல் ஜெபம் பண்ணி சொன்னால் விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க வேண்டிய, அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 4 பேர் 4 ஒப்பீனியன் சொன்னால், எண்ணங்கள் சொன்னால் அது சரி இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நாம் கூடி வரும்போது நம்மை ஆளுகை செய்யும்படியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ பிரசன்னம் வரும்போது அந்த பிரசன்னத்தில் வெள்ளம் போல சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களும், எல்லாவித நெகட்டிவான காரியங்களும், எதிர்மறையான காரியங்களும், சிந்தையை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற காரியம்
காரியங்களும் கவலைகளும் பாரங்களும் சுமைகளும் எல்லாம் அகன்று போகும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி குடும்பங்களிலே ஒருவேளை குடும்ப ஜெபத்தில் இணைந்திருக்கலாம், லிங்கில் இணைந்திருக்கலாம், கூகுள் மீட்டில் ஜூமில் இணைந்திருக்கலாம், சர்ச்சுக்கு அப்படி தினந்தோறும் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்தாவது நான் இந்த மாதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவேன். 1-2 பேராக நாங்கள் இணைந்து தானியேலை போல நண்பர்களை எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு நாங்கள் இணைந்து ஜெபிப்போம். நீங்கள் சொல்கிறீங்களா? நிச்சயமாக தேவன் சொல்கிறாரு, நான் அந்த எதை குறித்து வேண்டிக் கொள்ளலோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி மார்க் 10:6-9 வாசிக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பிரிவினை, டைவர்ஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைமை, கணவன் மனைவிக்கு துரோகம், மனைவி கணவனுக்கு துரோகம், ஒரு தாய் தகப்பனாய் இருந்து வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தான் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இன்றைக்கு தாய் தகப்பன் சொல்லும்போது ஒரு பொண்ணுடைய தாய் தகப்பன், ஒரு பையனுடைய தாய் தகப்பன், அதாவது கணவனுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், மனைவியுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அருமையான ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர் என்ன செய்கிறாரு, குறிப்பிட்ட நேரத்திலே அவர்களோட உறவாற்றத்துக்கு வரார், பேசுகிறதுக்கு வராரு. அந்த உறவு இன்பமாக இருந்தது போல இன்னைக்கு குடும்பத்தை பிரிக்கக்கூடாது. கணவனுக்கு மனைவிக்கு தனித்தனியாக அவளை தாய் தகப்பன் சொந்த ஜனங்கள் நிறையா பேர் இருப்பாங்க, மாமியார்லேயும் அக்கா தங்கச்சி அப்படின்னு நிறைய பேர், அண்ணன் தம்பியெல்லாம் இருப்பாங்க பாருங்கள். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு நபரை வாட்டி வதச்சா அவங்க எப்படி பின்காலத்தில் எப்படி தன் கணவனுக்கு பணிவிடை செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த குடும்பத்திலே வருகிற பிள்ளைகள் எப்படி அவங்க சந்தோஷமாய் வாழ முடியும், ஆரோக்கியமாய் இருக்க முடியும், ஆசீர்வாதங்கள் தங்கும். யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே என்னுடைய ஒருமனப்படும்போது நீங்கள் கூடும்போது என் நாமத்தினாலே கூடும்போது அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அந்த கணவன் மனைவி முதலாவது தேவன் தங்களோடு இருக்கும்படிக்கு அவரை அழைத்து கொள்ள வேண்டும். முப்புரிநூல் சீக்கிரமாய் அறாது. தேவன் ஒரு கணவன் மனைவி, இந்த முப்புரிநூல் சீக்கிரமாய் அறவே அறாது. அப்போ அதற்கு இடையில் ஒரு கணவனுடைய தாய் தகப்பனோ அவங்க சொந்தங்களோ, மனைவியுடைய தாய் தகப்பனோ அவங்களுடைய சொந்தங்களோ நடுவில் வரும்போது அந்த குடும்பம் என்ன செய்து அலைக்கழிக்கப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு மனமான காரியங்கள் எடுக்கவே முடியாது, ஜெபம் இருக்காது. ஒருவேளை பக்தியுள்ள ஒரு தாய் என்ன நினைப்பாங்க, நம்முடைய வீடு முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அங்கே களியாட்டுகளுக்கு, வெறிகளுக்கு, கெட்ட வார்த்தைகளுக்கு, பரியாச காரியங்களுக்கு இடமே இருக்கக்கூடாது. அங்கே வைனுக்கும் விஸ்கிக்கும் இல்லைன்னா சாராயங்களுக்கும் இடமே இருக்கக்கூடாது. எங்கள் ஃப்ரிட்ஜு தூய்மையாக இருக்கணும், எங்களை டைனிங் டேபிள் தூய்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் தேவ பக்தியற்ற ஒருவர் அந்த இடத்துல இருந்தால், அது பெரியவர்களாகவும் இருக்கலாம், சொந்தங்களாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம், அவங்க வரும்போது எங்கே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தீமைகளை சகித்து கொண்டு இருக்க முடியும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆதாம் மேவாள் சந்தோஷமாக இருங்கன்னு வாழ்த்தி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு அவர்களுக்கு தங்களை 2 பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளத்தக்கதாக விட்டுட்டு அவர் என்ன செய்கிறார், அவர்களோடு உறவாடி தன்னுடைய பிள்ளைகள் இருவரும் என்று மகிழ்ந்தது போல குடும்பங்களில் இனி இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாயிருக்குமானா சம்பந்தி குடும்பங்கள் நடுவில் பிரிவினையே இருக்காது. அவர்கள் நம்ம பிள்ளைங்க வாழட்டும், என் பொண்ணு என் பையன் வாழட்டும் என்கிற ஒரு நிலைமை வரும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சுயநலமாய் வாழ்ந்தோம்னா கர்த்தருக்கு ஒரு நாளில் நம்ம கணக்கு சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தாயையோ தகப்பனையோ கனம் பண்ண வேண்டியது பிள்ளைகளுடைய பொறுப்பு தான். சில பேர் அதை சந்தோஷமாக செய்வாங்க, சில பேர் முறுமுறுத்துட்டே செய்வாங்க. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஹஸ்பண்ட் உயிரோடு இருந்த நாட்களில் டயாலிசிஸ்க்கு எவ்வளோ பணம் தேவை. ஒரு மகனுடைய இன்சூரன்ஸில் நாங்கள் அந்த டயாலிசிஸ் பண்ணணும். அதை மிஞ்சி வருகிற காரியத்திற்கு என்னுடைய மகள் அதிகமாக உதவி செய்தாங்க. அது மாதிரி இனியொரு மகன் மாதந்தோறும் ஒரு அமௌண்ட் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும்
நான் இந்த உலகத்தில் அவங்க இருக்கிற வரைக்கும் அனுப்புவேன்னு அனுப்பினேன். அப்போ இதனால் நான் அதை ரிசீவ் பண்ணும்போது ஏற்றுக்கொள்ளும்போது சொல்வேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இதை சுமையாக நினைக்காதபடிக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்கப்பா, பல மடங்கு கொடுத்துருங்க. ஏன்னா நானும் ஊழியத்தை செய்கிறதுனால ஊழியத்துலேருந்து நான் பணம் எடுத்து வாழ முடியறதில்ல. எனக்கு தேவைகளை தேவன் சந்திப்பார். ஒன்றுமே முடியாத நிலைமையில் எனக்கு தேவையானது சந்திப்பார். இதை எடுத்து தான் நான் பிள்ளைகளை வளர்க்கவும் இல்லை. அவங்களுடைய காரியங்களை தேவன் சந்தித்தார். அவங்களும் கொஞ்சம் நாட்கள் நல்லா தான் உழைச்சாங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் படிக்க வச்சார். கர்த்தர் தான் எல்லாமே செஞ்சார். என் பிள்ளைங்க சொல்லலாம், நாங்களே ஓனாக நாங்கள் தான் நடந்து போனோம், செஞ்சோம் அதெல்லாம். ஆனால் உண்மையாக ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா இந்த நாட்களில் இந்த ஒரு பொசிஷனில் அவள் இருந்திருக்க முடியாது. ஆனால் அவ்வளவு எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிக்கு எதிராக, ஒருவேளை கணவன் மனைவிக்கு எதிராக பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். நீங்கள் ஜெயிப்பீங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் 2 பேரும் கர்த்தரோடு இருக்கும்போது, உங்கள் குடும்பம் கர்த்தரோடு இருக்கும்போது, உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கும்போது, தனிப்பட்ட கான்வர்சேஷன் இருக்கும்போது. முன்னாடிலாம் ஒரு ரூம் தான் இருக்கும், எல்லாருமே அதில் தான் இருப்பாங்க. நாங்களும் கூட அப்படி தான். என் ஹஸ்பண்ட்க்கு நிறைய ரெண்ட் கொடுக்க பிடிக்காது. சின்ன ஒரு ரூமு, ஒரு கிச்சன், ஒரு சின்ன பெட்ரூம் தான் இருக்கும். பாத்ரூம் எல்லாம் கூட வெளியே தான் இருக்கும். அதில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த ஒரு ரூமுக்குள்ளேயே மதுரையில் இருப்பாங்க. வந்தாங்கன்னா அவங்களுடைய சொந்தங்கள் தங்குவாங்க. இப்படிலாம் தான் இருந்தோம். பல காலங்களுக்கு பிறகு தான் ஒரு சொந்தமான வீட்டை வாங்கினோம். அப்போது இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார். ரூத்து பாருங்கள் 2:12 சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்றைக்கி வாலி பிள்ளைங்க தனிச்சு அலையிறது. கல்யாணம் முடிய காலங்கள் ஆகலாம். சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க. எப்படின்னா அலையணும். அதுக்கு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு மகன் கிடைச்சா கல்யாணம் பண்ணும், ஒரு மகள் கிடைச்சா கல்யாணம் பண்ணும். உன் சம்பளம் என்ன, நீ என்ன பண்ணுற, எங்கே போகிற வர அப்படின்னு கேட்குறவங்க தான் பண்ணவே கூடாது. அப்படியே ஃப்ரீ பால் அலையணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரூத்துக்கு பாருங்கள், இளம் வயதில் தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க. அவ்வளவு பூர்ண ரூபவதியாக இருந்தாங்க, இளமையாக இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா அந்த ஓர்பாலை போல தள்ளி போட்டுட்டு போயிருக்கலாம் அவங்க மாமியார். ஆனால் போல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன் தேவன் என் தேவன், நீ மரணம் அடைகிறதுல நான் அடைந்து கொள்கிறேன். அப்படி ஒரு டெடிக்கேட்டட் லைஃப்பில் இந்த ரூத் வந்ததுனால பாருங்கள், அவங்க தனியாக அலைந்து தெரியல. இந்த பூமியில் சமாரியா ஸ்திரியை போல எவனாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தர, ஆதரவு தர இருக்கானான்னு பார்க்கல. அவங்க பாருங்கள், மாமியாரோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு சமமாய் சொல்லலாம், அந்த ஆலோசனைகளை கேட்டு நடந்ததுனால நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதமான வாழ்க்கையை பெற்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி யாரோட கர்த்தர் இருப்பார்? தனித்து அலைந்து திரிந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இஷ்ட போல வாழ்க்கை நடத்துகளோடு அல்ல, ஆண்டவராகிய கர்த்தரோடு இணைந்து எந்த ஒரு காரியம் தங்களுக்கு பாதுகாவலை கொடுக்கிறதோ அந்த நபர்களோடு, இல்லைன்னா அந்த ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது. நான் கூட ஒரு ஃப்ளாட்ஸ் வீட்டில் தான் இருக்கிறேன். முதல்ல நான் நினைப்பேன், இவங்க எல்லாரும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக இருக்காங்களே, இது விட இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் ஒரு வீட்டில் போய் மாட்டிக்கொண்டு, அதுக்கப்புறம் அந்த கொடுத்த அட்வான்ஸு கூட நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், இப்போ நிறைய காலங்களுக்கு பிறகு இங்கே வரும்போது அந்த ஜனங்களே கேட்டாங்க, எப்போ நீங்கள் வர போகிறீங்க, நீங்கள் எப்போ வர போகிறீங்க அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜ் ஆச்சு. ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் தான். அப்போது அவங்க காண்பிக்கிற ஒரு அன்பு, ஒரு கேரு, கவனம் எனக்கு ரொம்ப இப்பொழுது நான் உணர்கிறேன், ஒரு பாதுகாவலை உணர்கிறேன். இந்த ஃப்ளாட்ஸில் யாருமே நிறைய பேரை தாண்டி தான் வரணும், எல்லா இடத்துலையும் கேமரா. அப்போ பாருங்கள், ஒரு வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க அதை கவனமாக இருப்பாங்க. அது எனக்கு ஒரு பாதுகாவலை கொடுக்கக்கூடியதாக காணப்படுது. சபை ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஊழியத்திற்கு என்னை தெரிந்து கொண்டதுனால நான் பாதுகாவலாக இருக்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய ஜனங்களோடு தான் இருப்பேன், தனியாக இருக்கிறது கிடையாது. எப்பொழுதுமே எங்கள் டீம் ஆஃப் பீப்புளோடே இருப்பேன். ஒன்று லிங்கில் இருப்பேன், இல்லை நேராக சபைக்கு போவேன், ஊழியங்களுக்கு போவேன், எங்கள் வீட்டுக்கு சில நேரம் வருவாங்க. இப்படி ஒரு ஐக்கியத்தில் தான் இருக்குன்னே தவிர இரவு நேரம் கொஞ்ச நேரம் தூங்குகிற நேரம் தான். ஒரு 11க்கு படுத்தா ஒரு 3-4 எழும்புறேன்.
இல்லை அதுக்கு மேலே எப்படியோ அந்த நேரங்கள். ஆனால் ஒரு சில மணி நேரங்கள் தான் நான் தனியாக இருக்கிறத உணர முடியுமே தவிர, எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளோட நீங்கள் அப்படி இணைத்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் தான் நான் பிரியமாக இருக்கிறேன். 133 சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை இன்பமானது. இந்த மாதம் என்ன செய்யணும்? டைம் கிடச்சப்பெல்லாம் ஒருமித்து வந்துடணும், சபைக்கு வரணும், ஊழியம் செய்ய ஒன்றா போகணும், குடும்பத்தில் கணவன் மனைவி ஐக்கியப்படணும், உறவு என் உறவு எல்லாம் ஒன்று தான். நம்ம நம்முடைய அப்பா அம்மாவுடைய பிள்ளைகள்ங்கிற நினைவு அவர்களுக்கு வரணும். தாய் தகப்பனாய் பிள்ளையோ பையனையோ இணைத்தவர்கள் நினைக்கணும், எங்கள் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கணும். ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்தில் இருந்து அவளை கவனித்து அவளை குறைவிலை நிறைவாக்குவார். கூடாரத்தை விசாரித்து பார்த்தால் அதில் குறைவே காண மாட்டாய் என்று வேதம் சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசங்கி 4:7 முதல் 12 சொல்லுகிறது, ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் எச்சு கையால் கூட ஈ வரட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஈ சாப்பிட்றோம், நம்ம கையில் சாப்பிட பத்தாது அப்படி சொல்லி நினைப்பாங்க. பாருங்கள், நிறைய பேர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன் சம்பாதிக்கிறோம்? எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நம்மளுக்கும் ஒரு கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைக்குட்டி இல்லை, எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சா போதும். ஒருவேளை கணவன் மனைவி பிள்ளைகளாய், ஒருவேளை தாய் தகப்பன் சொத்து இருக்கும், மூதாதையருடைய சொத்துக்கள் இருக்கும், பல ஜெனரேஷனுக்கு இருக்கும். இவங்களும் உழைப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள்னு சந்தோஷமாக இருக்கவே மாட்டாங்க. ஒரு 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 ஃபார்மாலிட்டியான ஒரு வாழ்க்கை, ஒரு மிஷன் லைஃப் வாழ்வாங்க. பாருங்கள், எதுக்கு இத்தனை வீடு இருக்குது, இத்தனை சொத்து இருக்குது, என் தாய் தகப்பனை விட்டு என்னுடைய மனைவியை விட்டுட்டு நான் ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன், ஒண்டியாக இருக்கிறேனே என்று சொல்லி யோசித்து பார்ப்பாங்க. அப்படி இல்லாததுனால இன்றைக்கி அநேகம் பிரிந்த குடும்பங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்க யோசித்து பார்க்கணும். ஒண்டியாக இருப்பதிலும் கணவன் மனைவி அந்த மரணம் பிரிக்கிற வரைக்கும் ஒன்றாக இருக்கணும். ஒரு நாள் கூட என்னுடைய ஹஸ்பண்டை நான் விட்டுட்டு நான் எந்த இடத்துக்கும் நான் போனது கிடையாது. அவங்களே நினச்சா கூட நான் போனதில்லை. ஏன்னா அவங்க அந்த நாட்களில் ரட்சிக்கப்படாமல் இருந்தனால எனக்கு ரொம்ப பயம். ஒருவேளை நம்ம போயிட்டு அவங்க சிகரெட் பிடிப்பாங்களோ, தண்ணி அடிப்பாங்களோ. வீட்டில் தண்ணி அடிக்க முடியாது, அது ரொம்ப ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஆனால் சொந்தக்காரங்க வரும்போது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது கூட்டிகிட்டு போயிட்டு சில நாள் அவங்களோடய தங்கிடுவாங்க, அவங்க அங்கேயே உட்கார வச்சுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வலிக்கும். அதனாலேயே ஒரு பாதுகாப்பு மாதிரி நான் எப்போதும் அங்கே தான் என்னுடைய இந்த மரணம் பிரிக்கிற வரைக்கும் என் ஹஸ்பண்டோடு தான் இணைந்திருக்கிறேன். ஒரு சில நாட்கள் டெலிவரிக்காக 3 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததோடு சரி, அதிகமாக எங்கள் அம்மா வீட்டில் கூட நான் போனதில்லை. அப்படி வாழ்ந்தேன். இன்றைக்கி பாருங்கள், நண்பர்களோடு போகிறதுக்காகவே என்ன செய்கிறாங்க, கணவனோ மனைவியோ குடும்பத்தையே விட்டுட்டு போயிடுறாங்க. சில நாட்கள் போகிறாங்க, 7 நாள் 10 நாள் 2 நாள் 1 நாளும் போகிறாங்க. அது எவ்வளவு மோசமான ஒரு காரியம், யோசித்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இருவர் கூடியிருப்பது நலம், ஒருத்தன் விழுந்தான் இன்னொருத்தன் தூக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி. அப்போது இன்றைக்கி யாரோ ஒருத்தர் மேற்கொள்ள வர்றாங்கன்னா ஒருத்தர் எழுந்து அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. இல்லை, இருவருமாக சேர்ந்து அந்நிய பாஷைகளில் பேசி ஹத்தனிமி அங்கராதிவி ரஷாப்தாக சிலிக்கராபா அப்படின்னு பேசி என்ன செய்வாங்க, ஆவியானவரில் நிறைந்து பேசி ஜெயமெடுப்பாங்க. பயப்படாத, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் வெளிப்பாடுகளை பெற்று ஆவியானவரோடு இணைந்து இருவருமாய் கரம் கோத்து ஜெபிப்பாங்க. அதுக்கு தான் தேவன் தாயும் பிள்ளைகளுமாய், தாய் தகப்பன் பிள்ளைகளாக வச்சிருக்கிறார், கணவன் மனைவி பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு உதவியாக போய் அவங்களோட இருப்பாங்க. இருந்தாலும் கூட அவர்களை, அந்த பேரண்ட்ஸை பிள்ளைகள் கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்தாதபடி ஒரு வேலைக்காரியாக அப்படி நினைத்தாங்களான்னா அது என்ன லாபம் இருக்குது? அது கூட சர்வெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ நிறையா இருக்குதுல்ல ஏஜென்சி, அங்கே ஒரு சர்வெண்ட் கூட எடுத்து வைத்து கொள்ளலாம். அதுதான் நல்லதாக காணப்படும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 16:27 முதல் 33 ஒரு காலம் வரும்போது நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போவீங்க, ஆனால் நான் தனியாக இருக்க மாட்டேன், பிதா என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், நம்ம எல்லார் வாழ்க்கையும் அப்படி தான். சில காலம் சில உறவுகள், சில நண்பர்கள், சில ஐக்கியங்கள், அதுக்கப்புறம் தனிமையிலே வாழ வேண்டியதற்கு நம்ம இப்போயே பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். பல காலமாய் ஆண்டவர் என்னை பழக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். முடிவில் நான் ஏற்றுக்கொண்டேன், என் கடைசி மூச்சு வரைக்கும் என் ஆண்டவரோடு வாழ்வது உத்தமம் என்று சொல்லி நீங்கள் கூட அந்த லெவலுக்கு வரணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அப்படி இருந்தாலும் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, பிதா என்னோட இருந்தது போல்
திரியேக தேவனாய் நான் உங்களுடனே இருக்கிறேன்னு சொல்கிறார். யோவான் 16:27 முதல் 33 வசனங்கள். அடுத்தது பார்க்கும்போது சொல்கிறாரு, என் ஜனம் என்ன ஜெபம் பண்ணுது, பிரச்சனை வந்தால் என்ன ஜெபம் பண்ணுது, என் தேவைகள் வரும்போது எப்படி ஜெபிக்குதுன்னு ஆண்டவர் காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பாரா. அப்போ பாருங்கள், ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுடைய மகன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவங்க பாட்டி அப்படி அழுது 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 ஜெபம் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, நான் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஆண்டவர் இதோ என் செவி கொடுத்து கேட்குறேன்னு மாறி மாறி சொல்லி எனக்கு ஆறுதல் கொடுத்தாருன்னு சொல்லி. இப்போ தான் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், உங்களுக்காகவும் ஆண்டவர் சொல்கிறாரு. இதை நம்ம 2 நாளாகவும் 7:14 வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்த தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ நல்ல ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா. யாரோ ஒருத்தர், என்னுடைய ஹஸ்பண்ட் தானே தப்பு செய்கிறாங்க, ஒய்ஃபு கூட இணைந்து தவறு செய்யக்கூடாது. கர்த்தருக்குள்ளே இருந்தால் ஒரு ஒய்ஃபு தவறு செய்கிறாங்கன்னா கணவன் லாபத்துக்காக உலக ஆதாயத்துக்காக அவங்களோட இணைந்து தவறு செய்யக்கூடாது. பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்களை சொந்த வீட்டை இழந்தோம். என்னோட நல்ல ஐக்கியமாயிருந்த ஒரு சகோதரி தன்னுடைய கணவனோடு இணைந்து இருவருமாய் இணைந்து எங்களை சீட் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தேவனுக்கு முன்னாடி ஒரு பாவம். ஏன்னா 2 பேர் கூடி வரீங்களே, சபைக்கு வரீங்க, ஒன்றா நடக்கிறீங்க, ஒன்றா போகிறீங்க, ஒன்றா வரீங்க, குடும்பத்தில் வீட்டு ஜபத்தில் கலந்து கொள்கிறீங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் துரோகம் பண்ணுனா அந்த அபிகாயிலுக்கு இருந்த ஒரு பயம் இருக்கணும். ஐயோ, இந்த கணவன் ஒரு விதத்துக்கு உதவாமல் இருக்கானே, இவன் பைத்தியக்காரனை போல இருக்கிறானே, இவ்வளவு உதவி செய்த தாவீதுக்கும் அவன் ஜனங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறானே, ஓடி போய் கண்ணீர் விட்டு கதறி அவனுக்கு தேவையானதெல்லாம் தாவீது கொடுத்து அவள் தன்னுடைய கணவனை மன்னிக்கும்படி அவள் போய் நின்னா. அப்படி செயல்படணும். பிள்ளைகளுக்காக பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி அழணும். நான் கூட ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது அந்த நாட்டில் இருந்த தீமைகளை பார்க்கும்போது ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். அந்த பாரம் இன்னும் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பிரஷனாக வருது. அது என்னுடைய கிரியையில் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்குறீங்கன்னா அந்த பர்சனலில் யார் பார்க்க முடியும்? உங்களை தவிர யாருமே பார்க்க முடியாது. எல்லாம் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு மூடி மறைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு வலி இருதயத்தில் இருக்கும்ல, ஆழத்தில் ஒரு வலி, சிந்தனையின் ஆழத்தில் ஒரு வலி இருக்கும்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளை நீ உன்னைய தாழ்த்தி உன் பாவத்தை விட்டுட்டு இன்னும் பரிசுத்தமாகி இன்னும் தூய்மையாகி என் முகத்தை தேடி உன் பொல்லாத வழியை விட்டுட்டு நீ ஜெபம் பண்ணினா உன் தேசத்துக்கு க்ஷேமம், உன் குடும்பத்துக்கு க்ஷேமம், உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு க்ஷேமம், உடைய சபைக்கு க்ஷேமம் நான் தருவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? சொல்கிறார் ஆண்டவர், உன் நடுவிலே வாசமாக இருப்பேன், உன் நடுவிலே இருப்பேன், உன் நடுவிலே இருப்பேன், உன் வேண்டுதலை கேட்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லி தருவேன், பிரியாமல் உன்னை காத்துக்கொள்வேன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 84:10-12 கூட நீங்கள் வாசித்து கொண்டீங்கன்னா, 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரு நாள் நல்லது. நான் ஆகாமிய கூடாரத்தில் சினிமாவுக்கு, ட்ராமாவுக்கு, கேளிக்கை ஸ்தலத்துக்கு, விளையாட்டு போட்டிகள் நடக்கிற இடங்களுக்கு இன்னும் சுற்றி பார்க்குறதுக்கு போகிற பல காலங்கள் இருந்தாலும் அதை விட உங்கள் பாதம் உங்களுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்குது தெரிந்து கொள்வேன். அதுதான் எனக்கு இன்பம். இன்னைக்கு உலக பிராரமாக எப்படியோ நம்ம உருண்டு பரண்டு நல்லா வந்துடலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? எஸ்தர் ராஜாத்தி ஆக்கினதுக்கு ஒரு காரணம் இருந்தது, யூத குலத்தையே காப்பாற்றினார். அப்ரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் இருந்தது, அவனுக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சாலமோனுடைய ஞானத்தை தேவன் கொடுத்தது அவன் உணர்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அநேகர் தப்புவிக்கப்பட்டாங்க, அநேகர் அந்த போதனைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்றும் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், பிரசங்கில் வாசிக்கிறோம், உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். இதன் மூலம் நிறைய தெளிவை பெறுகிறோம். ஆனால் தெளிவை பெற்று நமக்கு மட்டும் சொல்லிட்டு தான் மட்டும் அழிந்து போயிட்டாரு சாலமோன். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய எச்சரிப்புக்கு நாம் கடைசி வரைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்டவர்? சூரியனானவர், கேடகமானவர். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீதியின் சூரியன் உதித்தாதான் நம்ம வாழ்க்கையின் இருள் போகும்.
பாவங்கள் விலகும், பாரம்பரிய கட்டுகள் உடைக்கப்படும், தரித்திர வறுமை நீங்கும், களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரப்பப்படும், அப்பமில்லாத காரியத்துக்கு வீண் செலவுகள் குறையும், அப்பவும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும், போக்கும் வரத்தும் ஆசீர்வதிக்கப்படும், நம் தேவைகள் சந்திக்கப்பட முடியும். உத்தமமாய் நடக்கிறதுக்கு தேவன் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். அவரை நம்புவதில் பாக்கியவான்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு மனப்பட வேண்டும். எதுக்கோ செலவு பண்ணிட்டேன். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். கவலைப்படுறதில், வேதனைப்படுறதில், பல காரியங்களில் சில காலங்கள் உலகத்தில் நேசிக்கிறதுல எட்டிலாமோ செலவு பண்ணிட்டேன். இனி என்ன செய்ய வேண்டும்? முழுவதுமாய் கர்த்தருக்காக என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்காக இதாக செஞ்சுட்டு அவர் சொன்னதை செய்து முடிச்சுட்டு நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போனோம். அதுக்கு பிறகு உலகத்தில் என்ன இருக்குது அப்படி நான் யோசித்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். கர்த்தனை பலப்படுத்தி வருகிறார். உங்களையும் கூட ஆண்டவர் சொல்கிறார், உலகத்துக்கு ஓடி ஓடி உழைச்சி என்ன நடக்க போகுது? செய்த நன்மைகளை மறந்து போகிற உலகம் இது. தான் நிறைய செஞ்சேன்னு சொல்லி மேன்மைப்படுத்துகிற உலகம் இது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை நேசிக்கிறாரே, தன்னையே கொடுத்தாரே. அவருக்காக ஏதாவது ஒன்று டெய்லி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ஆண்டவர் பிரசன்னத்தை உணர முடியும். அப்போ தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த வார்த்தையை கேட்ட தமது பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசுவே நீர் ஆசீர்வதியும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராகிய தேவனால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற அற்புத சாட்சிகளை எழுப்பித்தார். வலது கரத்திலே தீர்க்காயுசு, இடது கரத்திலே செல்வம், கனம், மகிமை உண்டு. ஒவ்வொருவர் சிரசின் மீது வைப்பீராக. தூரதேசங்கள் எங்களுடைய பிள்ளைகள், மகன் மகள் குடும்பங்கள் மீது, பேர பிள்ளைகள் மீது, தாய் மீது, தகப்பன் மீது, குழந்தைகள் மீது, வாலிப பிள்ளைகள் ஹாஸ்டல்ஸில் தங்கி படித்த அவர்கள் மீது, எங்களுடைய சபையின் விசுவாச பிள்ளைகளின் மீது, குழந்தைகள் மீது, ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி மீது உங்களை கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. சிக்பெட் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். முதிர்ந்த வயதின் பலவீனங்களில் இருக்கிற பிள்ளைகள் அந்த படுக்கையை உதிரிவிட்டு எழும்ப ஆண்டவரே மை துதிக்கிற அன்னாளை போல, 84 வயதான அன்னாளை போல, 120 வயது வரைக்கும் வாழ்ந்த மோசையை போல ஆண்டவரே வாழ்ந்து சுகித்திருக்கும்படி, ஒரு காலிபை போல வாழ்ந்து சுகித்திருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாளும் விட்டு விலகி விடாதபடி உமது ஐக்கியத்திலே காத்துக்கொள்ளும். உங்களுக்கு உரிமை உண்டு. நாங்கள் இந்த வார்த்தைகளை விட்டு நாங்கள் வெளியே தள்ளி அப்படி நடந்தோன்னா எங்களை சிட்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. கரம் பிடித்து நடத்துங்க, சரியான பாதையில் நடத்துங்க. இந்த மாதத்தில் நாங்கள் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறோம். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னீங்களே, அப்படி ஆசீர்வதிங்க. உண்மையிலே ஃபைனான்ஷியல் பிரச்சனை பெரிய கடினமான காரியப்பா. ஆண்டவரே மனம் இறங்கி, ஆண்டவரே திராணிக்கு மேலாக சோதியாத தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களால், அபிஷேகத்தினால் அநேகம் ஆயிரங்களுக்கு எங்களை பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதியும் கடமையுமே கர்த்தர் ஒருவருக்கை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God bless you.